அதை டீச் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் தான் ஃபேஷன் கொரியோகிராஃபி. ஓகே. ஸோ இட்ஸ் அ கொரியோகிராஃபர்னா ஆசான்னு சொல்லுவாங்க. 50-50. இப்போ ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க சூட் ஆவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பர்சனை பார்த்த உடனே இவனை ட்ரைன் பண்ணா இவன் வந்து க்ரூம் ஆவான், இவனை க்ரூம் பண்ணிட்டா இவனுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். யாருமே இது ஒருத்தனை பார்த்துட்டு உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸும் கிடையாது. அந்த ஒருத்தனை வந்து பாடி ஷேம் பண்றது, அந்த மாதிரி ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க அப்படிலாம் இல்லை. நீ ஒல்லியா இருந்தீங்கன்னா உன்னை ஃபிட் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை நான் பார்க்கணும். பிஹைண்ட் த கேமரான்னு போகும்போது முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கோம் அண்ட் ஃபேஷன் ஃபீல்டில் வரோம்னா மாடல்ஸை மீட் பண்ணுவோம், மாடல்ஸோட ஒர்க் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு 2 to 3 years வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபராக தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். நல்லா பார்க்க சூப்பராக இருப்பாங்க, பட் வாயை திறந்து பேசவே வராது, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண தெரியாது, அண்ட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாது. இது பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும்ன்ற அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, ஓ இது இப்படி தான் இருக்கும் போல, எங்கே போனாலுமே நமக்கு இப்படி தான் இருக்கும் போல, ஒருவேளை நம்ம இப்படி போயிடலாமா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனில் சில பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது மாடல்ஸ். அது மாடல்ஸ் வந்து வெளியில் வந்து இது நான் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பண்ணாங்களா பண்ணலையான்றதே முதல்ல தெரியாது. சில பேர் அப்ரோச் பண்ணுற விதங்கள் எப்படி இருக்கும்னா, லைக் நீ டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க சில பேர் இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. டைரக்ட் அப்ரோச் மீன்ஸ் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் கால்லையோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஓப்பனாக சொல்லுவாங்க. பென் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷன் கொரியோகிராஃபர் நம்மளோட வினோத் தான் நம்ம கூட இருக்காரு. இவரை பத்தி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா டெஃபினட்டா வந்துட்டு நம்மளால முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட வந்துட்டு 12 வருஷமா ஃபீல்டில் இருக்காரு. அதை தாண்டி வந்துட்டு ஃபீல்டில் இருக்கிற கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், ஃபீல்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஃபீல்டில் எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, ஸோ இதை பத்தி தான் எலாபரேட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம கூட இணைந்து இருக்கிறார். வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். சூப்பர் பிரதர். டெஃபினட்டா வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை பத்தி பேசணும்னா இந்த 1/2 hour சரி 1 hour சரி டெஃபினட்டா பத்தாது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே உட்காந்து போல்டா நீங்க ஆன்சர்ஸ் எல்லாம் பேசுவீங்க. எப்படி பிரதர் உங்களுக்கு அந்த தைரியம் வரும்? லைக் பீயிங் இன் அ ஃபீல்டு, இப்போ என்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு லைட்டா வந்துட்டு ஹெசிடேஷனா இருக்கும் அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வரும்? பை த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. நம்ம வந்து நேரடியாக வந்து நடக்கிற தப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் யாருக்காகவும் நம்ம கொன்றுவாங்களா, கொன்னுட்டு போட்டுமே, அதனால வந்து அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அண்டு கான்ட்ரவர்சி அது இதுன்னெலாம் இல்லாமல் பேசிக்காக என்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன். அது வந்து உடச்சி சொல்கிறது தான் நமக்கு வந்து பிடிக்கும். நம்ம வந்து எதையும் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது, யாருக்கும் நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நானும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். சில பேர் அதை ஹெசிடேட் பண்ணுறாங்கன்றது அது அவங்களோட ஓன் டிசிஷன், அவங்களோட மென்டாலிட்டி தானே. ஸோ நீங்களும் போல்டாக இருங்க, நீங்களும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாதுல்ல. சூப்பர் பிரதர். அதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபராக இருக்கீங்க. ஸோ மாடலிங்க்கும் இந்த ஃபேஷன் கொரியோகிராஃபருக்கும் எப்படி வந்துட்டு ஒரு கனெக்ஷன்? ஸோ ஹவு டஸ் திஸ் ஒர்க்? ஸோ மாடலிங் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் லைக் நம்ம செல்ஃப் க்ரூம் பண்ணுறது அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அண்ட் வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் வாக் பண்ணுறது, இதெல்லாம் மாடலிங்காக இருக்கும். பட் மாடலிங் பண்ணுறவங்களுக்குன்னு அதை டீச் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் தான் ஃபேஷன் கொரியோகிராஃபி. ஓகே. ஸோ இட்ஸ் அ கொரியோகிராஃபர்னா ஆசான்னு சொல்லுவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரான்றவங்க மாடலாக இருப்பாங்க, மாடலிங் பண்ணுவாங்க. பிஹைண்ட் த கேமரா இருக்கிறவங்க கொரியோகிராஃபராக தான் இருப்பாங்க. ஸோ ஐம் அ டீச்சர். ஸோ யூஆர் அ டீச்சர். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கூட ஒருத்தர் இருந்தார், அவரும் வந்துட்டு பிலிப்பீன்ஸ்ல போயிட்டு இந்தியாவுக்காக டைட்டில் வின், அவரும் உங்களோட ஸ்டூடெண்ட் தான்ல? எக்ஸாக்ட்லி. ஸோ இவர் எங்களோட 5th ஸ்டூடெண்ட் which one we are sending to international and he won the title. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டைட்டிலோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கதிர் விநாயக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ப்ரைடு. ஸோ இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட் அங்கே அனுப்பி அந்த டைட்டிலை வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது எங்களுக்குமே அது ரொம்பவே ப்ரிவிலேஜாக நாங்கள் பார்ப்போம். அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி. கதிர் விநாயக் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எங்களுக்கு கிடச்சி இந்தியாவுக்காக அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வேர்ல்டு வைடு போட்டி போட்டு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கதிர் விநாயக் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சது நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். சூப்பர் நைஸ். ஈவன் வி ஃபீல் ப்ரௌட். ஏன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஹவு டு யூ சூஸ் பர்சன் எக்ஸாக்ட்லி? லைக் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தங்க அப்ரோச் பண்றாங்க, நீங்க பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இவங்க இதுக்காக செட் ஆவாங்க, இது இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க லைக் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுவீங்களா, இல்ல உங்களுக்கு க்ரூமோ பண்ணுவீங்களா, இல்ல ஓகே அந்த மாதிரி வந்துட்டு டைலாமலே போமா, இல்ல பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருமா? 50-50. இப்போ ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க சூட் ஆவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பர்சனை பார்த்த உடனே
இவனை ட்ரெயின் பண்ணா இவன் வந்து க்ரூம் ஆவான், இவனை க்ரூம் பண்ணிட்டா இவனுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும், இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா இவன் கத்துட்டு மேலே வந்துருவான் அப்படின்னு இருக்கான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப், சில பேரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஆல்ரெடி வெல் க்ரூம்டாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க, ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே சரியாக இருக்கும். சில பேருக்கு வந்து அதெல்லாம் இருக்கும், பட் நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும், வாட் இஸ் மாடலிங்னே தெரியாமல் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணோம்னா அவங்க வந்து க்ரூம் ஆயிடுவாங்க அண்டு ஃபிட் டு மாடலிங் அப்படின்னு ஆயிரும். சில பேர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிட்னஸ் இருக்காது, ஸ்கின் கேர் இருக்காது, ஹேர் கேர் இருக்காது, பட் ஆசை மட்டும் இருக்கும், நான் மாடலிங் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை மட்டும் இருக்கும், பட் கம்ப்ளீட்டாக எல்லாமே ட்ரெயின் பண்ணோம். ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம், ஹேர் கேர் சொல்லிக் கொடுப்போம், ஹவு டு வாக், ஹவு டு ஸ்பீக், எப்படி பேசணும்னு மொத்தம், எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணுவோம். அண்ட் யாருமே இது ஒருத்தனை பார்த்துட்டு உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸும் கிடையாது. அந்த ஒருத்தனை வந்து பாடி ஷேம் பண்றது, அந்த மாதிரி ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க அப்படிலாம் இல்லை, நீ ஒல்லியா இருந்தீங்கன்னா உன்னை ஃபிட் ஆக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நான் பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கான ஒரு நல்ல த வே ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவாங்களா, அதுதான் எங்களுக்கு இது. ஸோ யாரையுமே பார்த்துட்டு நீ செட் ஆக மாட்ட, இல்லை உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். யாராக இருந்தாலும் அவங்கள எந்த அளவுக்கு பெட்டர் ஆக்கி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான் ஒரு நல்ல டீச்சர். ஸோ திஸ் இஸ் வாட் வி டு. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளால வந்தீங்க, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் எப்படி லைக் ஹவ் கம்? இட்ஸ் ஜஸ்ட் லைக் நான் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். முன்னாடி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஐ பிகம் அ ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். பிடிச்சிருந்தது. நம்ம மீடியா ஸ்டூடெண்ட், விஸ்காம் தான் படித்தேன், ஸோ கேமரா தான் படித்தேன் கம்ப்ளீட்டாக. வந்து விஸ்காம் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு தனியாக நான் வந்து கிரியேட்டிவ் டெக்னாலஜி படித்தேன். ஐ நோ கிராஃபிக் டிசைனிங். நான் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாக வந்து கிராஃபிக் டிசைனராக தான் ஆகும், இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் பிஹைண்ட் த கேமரான்னு போகும்போது முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கோம் அண்ட் ஃபேஷன் ஃபீல்டில் வரோம்னா மாடல்ஸை மீட் பண்ணுவோம், மாடல்ஸோட ஒர்க் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு 2 to 3 years வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபராக தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் போதே அப்போது நான் 10 years பிஃபோர் சொல்கிறேன், அப்போவே வந்து நிறைய கொரியோகிராஃபர்ஸோட எனக்கு கனெக்ட் இருந்துச்சு, மாடல்ஸோட வந்து கம்யூனிகேஷன்ஸ் இருந்துச்சு. when I started to train the models in front of the camera, அப்போ வந்து சில பேர் வந்து நீங்கள் நல்லா போசிங் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா ஆட்டிடியூட் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ ஸ்டார்டட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. கேமராக்கு முன்னாடி வந்து நான் வந்து சில விஷயங்களும் பண்ணேன். ஐ ஜஸ்ட் லைக் நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக பண்ணது தான். ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 11-12 years ஆக போகுது ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் ஐ மேட் அ பிராண்ட் லைக் பியூட்டி பேஜென்ட் பண்ணியிருக்கேன். வினோ கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ ஹேவ் மை ஓன் ஆஃபீஸ். தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனே கிரியேட் பண்ணி அரௌண்ட் ஒரு 3 years ஆக போகுது. ஸோ எல்லா ப்ரொஃபஷனல் மாடல்ஸ்க்கும் வந்து அதுக்குள்ளே மெம்பர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கான வெல்பீயிங், சேஃப்டி, அவங்களுக்கான லீகல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், எது நல்லது எது கெட்டது, எது நல்ல வழி எது கெட்ட வழின்னு இந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சேஃப்டி அண்ட் அட்வொகேசி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். சூப்பர். அதே மாதிரி டெஃபினெட்லி இப்போ உங்களோட இடத்துலேருந்து பார்க்க போனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி தான் ஒரு சில பேர் வந்துட்டு க்ரூம்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களே செல்ஃப் ட்ரெயின் பண்ணிப்பாங்க. பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு எப்போவுமே 2 கை இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு க்ரூம்டாகவே இருக்க மாட்டாங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க. பட் யூ ஹேவ் டு ட்ரெயின் போத். ஸோ இதில் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்? கம்யூனிகேஷன்ஸ். சில பேருக்கு நல்லா பார்க்க சூப்பராக இருப்பாங்க, பட் வாயை திறந்து பேசவே வராது, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண தெரியாது, அண்ட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எவ்வளோ நல்ல மாடலாக இருந்தாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா யூ கான்ட் டாக், இல்லைனா ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப டாஸ்காக இருக்கும். சும்மா ஒரு மேக்கப் போட்டு ஒரு மாடல் ஃபிட்டாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான்னா அவனை ஜிம்முக்கு அமிச்சா ஒரு 3 to 6 months வந்து பாடி டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேரும் அதே மாதிரி தான், எதுனாலும் டெவலப் பண்ணிடலாம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் வர வைக்கிறது, அவனை பேச வைக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பியூட்டி பேஷன்ஸில் பொறுத்தளவுக்கு அது டஃப்பு. அண்டு இப்போ ஒரு பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறாங்கன்னா அதெல்லாம் பேசவே வேண்டாம். இதே ஒரு டிவிசி போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ அழகான மாடலாக இருந்தாலும் டைலாக்ஸ் டெலிவர் பண்ண தெரியலன்னா டைரக்டர் வெளியில் அனுப்பிச்சிடுவாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சூப்பர். இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க பார்த்த உடனே வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கு? உங்களுக்கு என்ன யூ லுக்கிங் சோ குட், அதுலலாம் சும்மா சொல்லக்கூடாது. இல்லை அப்படி இல்லை, நீங்க போதுமான அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்க, ஸ்கின் கிளியரா இருக்கு, ஹேர் நீட்டா இருக்கு, நல்ல காஸ்டியூம் போட்டு நல்ல மேக்கப் பண்ணிட்டு உங்களை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா நிக்க வச்சா யூர் அ குட் மாடல், தட்ஸ் ஆல். ஸோ ஐ கேன் பி அ மாடல். யா, அதுல சந்தேகமே இல்லை, யூ கேன் பி அ மாடல். சூப்பர் ப்ரோ. பட் அட் தி சேம் டைம் நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு இருந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவான சைடு இருக்கும். அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே சரி. அப்புறம் இந்த கேஸ்டிங் கவுச் எல்லாம் சீரியஸா நடக்குதா?
லைக் ஃபீமேலுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். அட் தி சேம் டைம் வந்துட்டு மெயில்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வாட் இஸ் மீன் பை காஸ்டிங் கவுச்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? காஸ்டிங் கவுச்சை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒண்ணு கூட நான் ஒண்ணு தரேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். லைக் இஃப் ஐ கிவ் யூ சம்திங் யூ ஹேவ் டு கிவ் மீ சம்திங். அது வந்துட்டு ஒரு ஆனா இது யாரோட டிசிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இப்போ ஒருத்தனுக்கு ஷார்ட்கட்ல மேல போகணும் அப்படின்னா அவன் வந்து அதுக்குள்ள இறங்கிடுறான். அவனுக்கு இல்ல இது வேண்டாம் அப்படின்னா உங்ககிட்ட கேக்குறேன், இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வித்தவுட் ஃபேவரிசம் வித்தவுட் காம்ப்ரமைஸ் பண்ணாம எதனோ ஒரு விஷயம் ரியல் டேலண்ட்னால நடக்குது. ஏன் அப்படின்னா இங்க சூஸ் பண்றது தான் 2 வே இருக்கு. ஒன்னு ஷார்ட்கட்டு, இன்னொன்னு ஷார்ட்கட்னா உங்களுக்கு சீக்கிரமா சக்ஸஸ் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஜென்யூனாக இருக்கிற மாடல்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஷார்ட்கட்டில் போகிற மாடல்ஸ் கம்மி தான். ஸோ இது 2 வேல வந்து எந்த வேவை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது தான் பொறுத்து இருக்குது. மாடல்ஸ் பொறுத்த அளவுக்கு அவனுக்கு க்ரோத் சீக்கிரமாக வேணும்னு நினைக்கிறது தான் அந்த விஷயத்த பண்ணுவான். ஸோ அவனுக்கு ஒருத்தனுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஜென்யூனாக சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் உண்மையாகவே அவன் ஃபிட்னஸ் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அவன் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணி அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வர பிளேஸும் இருக்குது. அதனால இது பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படிலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் கிடையாது. த வே அவங்க எதை சூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான். பட் இருக்கு, போற இடத்துல கேட்பாங்க, நீ எஸ் சொல்றியா நோ சொல்றியான்றது ஒன்றுப்பட்டது. யாரும் வந்து நம்மளை கைப்பிடிச்சி இழுக்க போறது கிடையாது. ஸோ அதனால அந்த விஷயம் வந்து மாடல்ஸை பொறுத்தது தான். இஃப் ஹீ இன்ட்ரெஸ்டட் அதை அவங்க பண்ணிட்டு அவங்க சக்ஸஸ் தேடி போகிறாங்க. இஃப் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ கிடைக்காது, இவங்க மேலே வர முடியாது, இவங்களால சக்ஸஸ் பார்க்க முடியாது அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷராக உள்ளே வரவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இது பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும்ன்ற அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, ஓ இது இப்படி தான் இருக்கும் போல, எங்கே போனாலுமே நமக்கு இப்படி தான் இருக்கும் போல, ஒருவேளை நம்ம இப்படி போயிடலாமா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனில் சில பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது மாடல்ஸ். அது ப்ரோ பட் நம்ம கேள்விப்படுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ஷேடியான இண்டஸ்ட்ரி. இப்போ மட்டும் இல்லைன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளில வருது. ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு காம்ப்ரமைஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வெளில வருது. பட் அட் தி சேம் டைம்ஸ் ஒரு 10 years பிஃபோர் 15 years பிஃபோரே வந்துட்டு ஃபேஷன் இண்டஸ்ட்ரினாலே ஒரு ஷேடியான இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதா? ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளே சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம், இல்லை என்னை கூப்பிட்டுருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அட் தி சேம் டைம்ஸ் வந்துட்டு இப்போ பசங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் பையனை கூப்பிடுறத மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் நடக்குதா? ஆஃப்கோர்ஸ் நடக்கும், நடக்காமலாம் இல்லை, நடக்கும், இப்போவும் நடக்குது. பட் ஆனால் இப்போ மாடல்ஸ் வந்து அதை பண்ணுறது கம்மியாக இருக்குது. இந்த ஒய் ஷுட் ஐ ஹேவ் டு, நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நான் ஏன் அதை பண்ணணும், பண்ணாமல் எனக்கு கிடைக்காதா அப்படின்றது வந்து மாடல்ஸ்க்கு இப்போ நாலேஜ் தெரியாது. நீ பண்ணலனாலும் நிறைய பேருக்கு அந்த கிரீடி ஆஃப் சக்ஸஸும் நிறைய இருக்குல்ல, கிரீடினஸும் இருக்குல்ல. ஆமாம், சரி, மாடல்ஸ் வந்து வெளியில் வந்து இது நான் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பண்ணாங்களா பண்ணலையான்றதே முதல்ல தெரியாது. ஓகே. ஸோ அவன் வந்து அங்கே மேபி வேற ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம், அங்கே நடக்காமலே ஒருத்தர் மேலே பழிய போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. நல்ல விஷயம் எதுவுமே வெளியில் வராது, கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக வெளியே வரும். ஸோ அதனால வந்து ஒருத்தரை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லாரும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, இது நடக்குதா இன்னமும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு, நடக்குது. இந்த மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எந்த மாதிரியான அப்ரோச் மூலியமா வந்துட்டு பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க? சில பேர் அப்ரோச் பண்ணுற விதங்கள் எப்படி இருக்கும்னா, லைக் நீ டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க சில பேர் இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. டைரக்ட் அப்ரோச் மீன்ஸ் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் கால்லையோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஓப்பனாக சொல்லுவாங்க, சி திஸ் இஸ் வாட். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வெளியில் போய் சில பேர் வந்து அது அப்ரோச்சஸ்லாம் இது பண்ணிவிட்டு என்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா ப்ரோ நான் போன உடனே இதான் ப்ரோ கேட்டாங்க, இஃப் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவியா இல்லை நீ இதுக்கு ஓகேவா அப்படின்னா சொல்லி நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. இல்லை போன பிறகு ஒரு 2-3 டைம் அவங்களோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மேபி அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் அப்ரோச்சஸ் இருக்கும். டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஆனால் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நோ மீன்ஸ் நோ தான். அந்த விஷயத்தில் இங்கே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க, பண்ணாதான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்தாளிக்கலன்னா
மேபி வந்துட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம தேடி போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு அது ரொம்ப ரேர் தான். யாராலையும் யாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கெடுக்க முடியாது. இன்னொரு ஆர்கனைசருக்கு ஃபோன் பண்ணி நீ இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதேன்னு சொன்னால் கேட்குற ஆர்கனைசர்ஸ் வந்து இங்கே யாருமே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க கொடுக்காமலாம் பண்ண மாட்டாங்க. இது அவங்களுக்கு அந்த மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது அந்த மாடலை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதனால மாடல்ஸ் வந்து ஐயோ நம்ம இவங்ககிட்ட நோ சொல்லிட்டு வெளியே போயிட்டா வெளியில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் அதில் மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் நீங்கள் ஒரு 100 பிளேஸ் போகலாம் தாராளமாக. 100ல் 10 பிளேஸ் தான் இப்படி இருக்கும். 90 பிளேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ் இருக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வி ஹவ் மெனி குட் கேஸ்டிங் டைரக்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரே பிளேஸில் தான் இருக்கணும், ஒரே ஆர்கனைசேஷனில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மாடல்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். டேலண்ட்டை வச்சு நீங்கள் மேலே வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணலாம். சரி, இன்கேஸ் வந்துட்டு மாடல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும்? அதே மாதிரி வந்துட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலான்னா நீங்கள் சொன்னதை மாதிரி வந்துட்டு கஷ்டப்படணும், நிறைய விஷயங்கள் தேடணும், அதுக்கப்புறமா போய்ட்டு சக்ஸஸ் ஓகே நம்மளோட உழைப்பில் நம்ம இன்கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு இவங்க டக்குன்னு ஒரே நாளில் வந்துட்டு மேலே போயிடுவாங்களா? இல்லை, இது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் புலம்புற மாடல்ஸ் யார் தெரியுமா? நான் என்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க, என்ன இது பண்ணாங்கன்னு. எவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகும் அவன் மேலே போக முடியல. ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் இது விஷயம் நடந்து எனக்கு தரேன்னு சொன்னாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, பட் தரவே இல்லை அப்படின்லாம் ஆயிருக்கு. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா ஆப்பர்ச்சுனிட்டி மேலே டக்குன்னு வந்துடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு அங்கே கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காசு போனால் சம்பாரிச்சிடலாம், ஆப்பர்ச்சுனிட்டி போனால் நம்ம திருப்பி தேடி வந்துடலாம். பட் உங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்து இதெல்லாம் வந்து போச்சுன்னா ரெண்டாவது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது உங்கள் உடம்பும் நீங்களும் தான், உங்கள் மனசும் உங்கள் மென்டாலிட்டியும் தான். அதனால் இதை வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன்.